அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா, அதாவது சாலையில வந்து மாடு வந்து சுத்தித்திரியுது. இதனால வந்து ரொம்ப பாதிப்பாகுது. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலின்னு நெனைக்கிறேன். ஆ ஒருத்தர் பைக்ல போயிட்டுருப்பாரு. பார்த்தா மாடு வந்து சண்டை போட்டு ரோட்ல நிக்கிறதுனால அவர இடிச்சு, பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில அவர் தலை ஏறி அடிபட்டு இந்த மாரி இருக்குது. அதுபோக ஸ்கூல் பிள்ளைங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு போகும்போது அது மாடு ஒண்ணொண்ணா போய் முட்டி இது பண்ணிருதுங்க. நடு ரோட்ல நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நார்மலா போயிட்டு இருந்தா அப்படியே ஆட்டோ கவுத்துன சம்பவம்லாம் நடந்துச்சு. இப்ப சமீபத்துல கூட வந்து நேரு கூட அறிவிக்கப்பட்டாரு. அதாவது மாடு தடவ பிடிச்சா ரூ. 5000 ஃபைனு, 2வது தடவ பிடிச்சா 10,000 ஃபைன். அத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நடவடிக்கை எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாடுனால ரொம்ப ஸ்கூல் பிள்ளைகள வந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து வாகனம் ஓட்டுறது ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க நடு ரோட்ல உட்காந்து ரொம்ப இதா இருக்கு. நடவடிக்கை எடுக்கணும்னு குறிப்பா எந்த சாலையில அதிகமா இருக்கு? பொதுவாகவே நம்ம காமராஜர் சாலையா இருக்கட்டும், ஏரியாவா இருக்கட்டும், சந்துக்குள்ளா இருக்கட்டும், நடு ரோட்ல மாடு வந்து உட்காந்துது. வண்டியில வந்து நம்ம வந்து போக முடியாது. அதை எடுத்து இப்போ விரட்டி விட்டாலும் திரும்ப யார் மேலே இடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி செஞ்சாரு. ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ காலைல ஒரு 10 பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வருதுங்க. ஸ்கூலுக்கு போகணும் வருதுங்க பார்த்தா மாடு அப்படியே நடு ரோட்ல இருக்கு. அது வந்து சின்ன பிள்ளைங்க பயப்படுங்க, போகிறதுக்கு பயப்படுங்க. அது ரொம்ப சிரமமா இருக்கு. பொதுவாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த மாடுக்கு ஒரு பிரச்சனை, நாய் பிரச்சனை மாதிரி மாடுக்கு ஒரு பிரச்சனை. இந்த மாட்டுத்தாவணி ஏரியா பூராமே நீங்கள் போனனாலே தெரியும். யதார்த்தமாக பார்த்தாலே அங்கே பூரா நைட் நேரத்துலாம் வர்றவங்க எல்லாம் அதில் மேலே ஏறி ஏறி விழுகிறாங்க. ஏதாவது கையால் முடிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துடுறாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது அந்த ஏரியாவில். மாட்டுத்தாவணி, சூர்யா நகர் போகிற பாதை, அந்த சர்வேயர் காலனி போகிற ரோடு, சிட்கோக்குள்ளெல்லாம் நிறையா கிடக்கு. லேபர்ஸ் அதிகமாக போகக்கூடிய ஏரியா. அது போக வந்து எல்லா சரௌண்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா மாடு மெயின்டைன் பண்ணுற யாருமே வரமாட்டுறாங்க. அதை யாரும் சரியாக பார்க்க மாட்டாங்க, பராமரிக்க மாட்டாங்க. ரோட்லேயே தான் எல்லாமே கிடக்கு. ஏதாவது மாநகராட்சி ஏதாவது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சீர்மிகு எடுத்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த சென்னையில எல்லாம் இறந்து போனாங்க இப்போ ரீசெண்டா. மாதிரி நடக்குது. மாதிரி நிறையா இருக்கு. இப்போ வரைக்கும் சென்னையில் இறந்து போயிட்டாங்க. அதுக்குண்டான பாதிப்பு மாநகராட்சியும் எடுத்து வேலை பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். ஸ்கூல் பஸ் தான் ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ காலையில் டைம்லாம் பார்த்தோம்னா இந்த சைட்லாம் நம்ம இந்த லோக்கலில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாடு ரொம்ப இது வந்தது ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது இப்போ ஆளும் இல்லாமல் தனியாக இருக்கோம், பிள்ளைகளோட வரோம். எந்த எந்த சைடு இருந்து எங்கிட்டு வரேன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன இதாக வண்டி வந்தாலும் டப்பக்குன்னு தாவி குச்சி ஓடுது. ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இந்த ஃபைன் போடுறேன்றாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் தெரியல ஒன்றும். ஆனால் இங்கிட்டு ஃபைன் பண்ணால் மெயினில் தான் வர மாட்டேங்குது. நம்ம சிட்டிக்குள்ளலாம் இப்போ லோக்கலுக்குள்ள இங்கிட்டு அந்த அந்த சின்ன கம்மா பக்கத்துலாம் பார்த்தோம்னா ரொம்ப மாடாக இருக்குது. நமக்கு காலைல ரொம்ப இதாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க வண்டி ஓட்டி ஆமாம், ரொம்ப சிரமமாக இருக்குது. அது பிள்ளைகளாம் இருக்குமா டபக்குன்னு ஊடால வந்து பிரேக் அடிச்சிடும், பிள்ளைகள்லாம் அதில் முட்டிடுதுங்க. அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பகல் ஃபுல்லா வந்து மாடு ஒரு 20 மாடு 30 மாடு கிட்ட மக்கள் நடமாடுறதுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. அதே மாதிரி மாடுனால ஏற்பட்ட ஆக்சிடென்ட் வேற ஆகுது. நம்ம கிட்ட வர ஆட்டோக்காரங்களே வந்து என்ன சொல்றாங்க, மாடுனால இடிச்சிருச்சு, மாடு மேல இருந்து இடிச்சு ஏற்பட இதாகுது. அதை கொஞ்சம் மாநகராட்சி பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மெயினா எந்தெந்த ஏரியால தெரியுது? மகால் டு முடிச்சாலை மகால் டு முடிச்சாலை ரோடு இதாயிட்டாலே பகல் நேரத்திலே முக்கால்வாசி மாடை திறந்து விடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப இடையூறா இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ முன்னூறுலாம் உயிரிழப்புகள் நடந்திருக்கு. உயிரிழப்புகள் முக்கால்வாசி இல்லை, பெரும்பாலும் வந்து ஆக்சிடென்ட் தான் அதனால அதிகமாகுது. தேவையில்லாத ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. உயிரிழப்பு போற அளவுக்கு ஒன்றும் ஆகலை. அதை கொஞ்சம் என்ன முட்டி தள்ளி விடுறது, ஃபைன்லாம் போடுறேன்னு சொல்றாங்களே. நடந்த மாதிரி இன்னும் ஒன்றும் தெரியல. பையன் போட்டு நடந்த மாதிரி இன்னும் ஒன்றும் தெரியல. மாடுலாம் அந்த வாரத்துக்கு திறந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.